இல்ல ஏற்கனவே அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கு, கேன்சர், ஏதாவது உடம்புல வேறொரு இடத்துல கேன்சருக்கு வேண்டி வைத்தியம் பண்ணிருக்க, கேன்சர் பேஷண்ட் தலைவலிக்கிறதுன்னு சொன்னாக்கா நான் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். ஏன்னா இந்த கேன்சர் எங்க முதல்ல ஆரம்பிச்சதோ அங்கேருந்து ரத்தம் மூலமா மூளைக்குள்ள போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி காதுல இருந்து சீ வருது, இப்ப அவ்வளவு ஜாஸ்தி இல்லை. ஆனா 20-30 வருஷம் முன்னாடி நான் GH ஸ்டாண்டில் இருக்கும்போது நிறைய பேர், இன்ஃபேக்ட் வாரத்துக்கு ஒரு பேஷண்ட் பார்ப்போம், மூளையில சீ வச்சுண்டு தலைவலியோடு வருவாங்க. 10 வயசான பையன் தலைவலியோடு வருவாங்க, ஆனா காதுல இருந்து ரொம்ப சீ இருக்கும். அது மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மூளைக்குள்ள சீ வந்திருக்கும். ஸோ அதுக்கும் டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் பண்ணணும். நவ் சாதாரண பிசிக்கலா எக்ஸாமின் பண்ணாக்கா நாங்க தொட்டு பார்த்து பண்ணோம்னா எங்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. மூக்கு, காது, தொண்டை அவசியமா பார்க்கணும். யாரு தலைவலியோட வந்தாலும் அவங்களுக்கு இது ENT டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, கண்ணு டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, பல்லு டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. மனநோய் இருக்கிற டாக்டர், சைக்காட்ரிஸ்ட், அவங்கள்ட்ட உடனே போகணும்னு அவசியம் இல்லை. பட் சாதாரண MBBS டாக்டர் கூட தலைவலி எதுனாலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாயை திறந்து வாய்க்குள்ள பார்க்கணும். சொத்தப்பல் இருந்துனாக்கா அந்த சொத்தப்பல் வலி சிலப்ப தலைவலி இன்னும் நம்ம நினைச்சுப்போம். அதே மாதிரி கண் பார்வை, நான் 30 வயசுக்கு மேல எல்லாருக்கும் கண்ணாடி போட்டுக்க அவசியம் இருக்கும். ஸோ கண்ணாடி ரிஃப்ராக்டிவ் எரர், கண்ணாடி போட்டுக்கணும்னா அது கூட சிலப்போ தலைவலிக்கும். இது எது மாதிரி தலைவலி கண் ப்ராப்ளம்னு அதுக்கு நம்ம புஸ்தகம் படிக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்லை நாள் போக போக தலைவலி ஜாஸ்தியாகுது, அது மாதிரி இருக்கும். ENT காஸ் ஆஃப் ஹெட்